Hi guys, இந்த சில எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் டேட்டா சென்டர். டேட்டா சென்டர்னால் என்ன, டேட்டா சென்டரில் அப்படி உள்ள என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்கோ, டேட்டா சென்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். நிறைய பேர்த்துக்கு விஎம்ஆர் படிச்சிருப்பாங்க, விண்டோஸ் சர்வர் படிச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு டேட்டா சென்டர்னால் என்னென்னே மோஸ்ட்லி தெரியாது. டேட்டா சென்டர் தெரிஞ்சிருந்தால் தான் விஎம்ஆர் வந்து புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக வந்து நீங்கள் விஎம்ஆர் டேரெக்டாக நீங்கள் படிக்கலாம், அது ஒன்றும் மேட்டர் இல்லை, ஏன்னா விஎம்ஆர் படிக்கிறது ஈஸி தான். ஆனால் விஎம்ஆர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்மெண்ட் போடணும். அந்த பேஸ்மெண்ட் என்னென்னா இந்த டேட்டா சென்டர். என்ன காரணம்னா நம்மளோட விஎம்ஆர் எங்கே வச்சுருக்கோம், டேட்டா சென்டரில் தான் வச்சுருக்கோம். அப்போ டேட்டா சென்டரில் ஒரு சர்வரில் இஷ்யூ அப்படின்னா அது விஎம்ஆரை தான் டேரெக்டாக பாதிக்கும். விஎம்ஆரில் நீங்கள் ஒரு சர்வர், ஃபிசிக்கல் சர்வர் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு இஷ்யூ அப்படின்னா நீங்கள் தான் டேட்டா சென்டர் போய் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? அல்லது நீங்கள் போகாட்டி கூட வேறு யாராவது போக சொல்லி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ பேக் எண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரண்ட் எண்ட் வந்து விஎம்ஆர், நமக்கு பேக் எண்ட் வந்து டேட்டா சென்டர். ஓகே, ஸோ அதனால தான் நான் என்னோடய கிளாஸஸில் டேட்டா சென்டரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். டேட்டா சென்டர் பெருசாக எங்கேயுமே யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, பட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது டேட்டா சென்டர் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விஎம்ஆர் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் ஒரு டேட்டா சென்டர்னா என்னென்னு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். நாட் ஓன்லி ஃபார் டெக்னிக்கல் பீப்புள், ஒரு காமனாக எல்லாத்துக்குமே டேட்டா சென்டர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் டெக்னாலஜி வேர்ல்டில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக டேட்டா சென்டர் பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். டேட்டா சென்டர் அப்படிங்கிறது நாலு இமேஜஸில் காமிச்சிருப்பேன். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் டேட்டா சென்டர்லேருந்து தான் நமக்கு வருது, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்டோட ஒரு டேட்டா சென்டர். ஓகே, கூகுள் டேட்டா சென்டர் தனியாக இருக்குது, மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர் தனியாக இருக்குது, மெட்டா டேட்டா சென்டர் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு டேட்டா சென்டர் வந்து வேர்ல்டு வைடாக இருக்கும், நாட் ஓன்லி ஃபார் சிங்கிள் லொக்கேஷன். இப்போ கூகுள் டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து கூகுள் டேட்டா சென்டர் வேர்ல்டு வைடாக கூகுள் டேட்டா சென்டர் இருக்கிறது. கூகுளோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அவன் போட்டிருப்பான் எங்கெல்லாம் கூகுள் வந்து டேட்டா சென்டரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டிருப்பான். ஸோ 30 ஆக்டிவ் லொக்கேஷன்ஸ் வேர்ல்டு வைட், 11 ஆக்டிவ் கண்ட்ரீஸ் இன் டேட்டா சென்டர். லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குது. லொக்கேஷன்ஸ் எப்பயுமே எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஏசியா பெசிஃபிக், அது அப்பாக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் அப்பாக்குனா அமெரிக்கா ரீஜனை வந்து நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஏசியா பெசிஃபிக் ரீஜன் தனியாக இருக்கும். இந்த மாதிரி ரீஜன் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. யூரோப் வந்து தனி ரீஜனில் இருக்கும். இதில் பாருங்கள், ஏசியாவில் எங்கெல்லாம் டேட்டா சென்டர்னு போட்டிருக்கான். யூரோப், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எங்கெல்லாம் டேட்டா சென்டர் போட்டிருக்கான் பாருங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏஷியாவில் ஆந்திராவில் ஒரு டேட்டா சென்டர் போட்டுக்கிட்டு இருக்கான் இன் டெவலப்மெண்ட். அதாவது சந்திரபாபு நாயுடு வந்துட்டு இப்போ இருக்கிறார் இல்லையா, அவர் பையன் நரோ லோகேஷ் வந்துட்டு கூகுள்கிட்ட பேசி கூகுளோட டேட்டா சென்டரை இந்தியாவில் போடுறதுக்கு இப்போ பேசி கொண்டு வந்தாங்க. ரொம்ப ரீசெண்டாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும் அந்த டேட்டா சென்டர் இப்போ போடுறது. ஸோ இன் டெவலப்மெண்ட் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறது அஃபீஷியல் கூகுள் வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தைவானில் ஒரு டேட்டா சென்டர் இருக்குது, தாய்லாண்டில் ஒரு டேட்டா சென்டர் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் ஜப்பானில் ஒரு டேட்டா சென்டர் இருக்குது, மலேசியாவில் இப்போ ஒரு போட்டுக்கிட்டு இருக்காங்க, சிங்கப்பூரில் டேட்டா சென்டர் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இது வந்து ஏசியா. யூரோப் பார்த்தோம்னா ஜெர்மன், அயர்லாந்து, நெதர்லாந்து, பெல்ஜியம், டென்மார்க், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. அமெரிக்காஸில் நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸ்டில் இன் டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே இப்போ பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 1 or 2 இயர்ஸில் அது ப்ரொடக்ஷனுக்கு வந்துடும். அப்போ அவன் டேட்டா சென்டர் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன காரணத்துக்காக இந்த டேட்டா சென்டர்? இந்த வேர்ல்டு வைடாக கூகுளோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் ஆல்சோ கூகுள் ப்ரொவைடிங் மல்டிபிள் சர்வீசஸ். இப்போ கூகுள் அப்படிங்கிறது ஒரு சர்ச் என்ஜின். ஓகே,
இந்த கூகுள் அப்படிங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின். அவன் கூகுள் குரோம் கொடுக்குறான், ஜிமெயில் கொடுக்குறான், அப்புறம் கூகுளே வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறான், யூடியூப் வச்சுருக்கிறான், கூகுள் மேப்ஸ் இருக்குது, கூகுள் ஃபோட்டோஸ், நியூஸு, இந்த மாதிரி மல்டிபிள் சர்வீஸ் வச்சுருக்கான். கூகுள் எர்த்து, கூகுள் ப்ளே ஸ்டோரு, கூகுள் டிரான்ஸ்லேட்டு, இந்த மாதிரி மல்டிபிள் சர்வீசஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் சர்வீசஸ்க்கு வந்துட்டு ஒரு டேட்டா ஸ்டோரில் எல்லாத்தையும் டம்ப் பண்ண முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், எல்லா சர்வீசஸையும் எல்லா டேட்டா சென்டர்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுவான். உதாரணத்துக்கு நீ இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு கூகுள் சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்தியாவிலேருந்து பக்கத்தில் எந்த டேட்டா சென்டர் இருக்குது. இப்போ இந்தியாவில் பக்கத்தில் டேட்டா சென்டர் அப்படின்னா சிங்கப்பூர் தான் பக்கத்தில் இருக்க டேட்டா சென்டர். இப்போ ஆந்திராவில் இப்போ இன்னும் ப்ரொடக்ஷனுக்கு வரல, ப்ரொடக்ஷனுக்கு வரல, இன் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருந்து நீங்கள் கூகுள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அது எங்கே போய் லேண்ட் ஆகும் அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்கிற டேட்டா சென்டரில் இருந்து நமக்கு ரெக்வஸ்ட் வரும். சரி, அது எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரில் www.google.comனு போடுறீங்க. அப்படி போடுறப்ப உங்கள் ப்ரௌசர் வந்து எங்கே ரீச் பண்ணும் அப்படின்னா கூகுளோட டேட்டா சென்டர் எங்கே இருக்கோ அதை ரீச் பண்ணும். அது நியரஸ்ட் எங்கே இருக்கோ அதை தான் ரீச் பண்ணும். அப்படி நியரஸ்ட் டேட்டா சென்டர் அவைலபிள் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க வேறு டேட்டா சென்டரை வந்து ரீச் பண்ணும். இப்போ இங்கேருந்து நியரஸ்ட் வந்து சிங்கப்பூர் டேட்டா சென்டர் இங்கே இருக்கும், சிங்கப்பூர் டேட்டா சென்டர். ஓகே, அப்போ கூகுள் டேட்டா சென்டருக்கு உள்ள அவனோட சர்வர் வச்சுருக்கான். என்ன சர்வர்? அந்த google.com அப்படிங்கிறதுக்கு ஒரு வெப் சர்வர் வச்சுருக்கான். அந்த கூகுளை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டிஎன்எஸ் சர்வர் வச்சுருக்கான். அது மூலமாக நம்ம அந்த கூகுளை வந்து ரீச் பண்ணுறோம். இங்கேருந்து எப்படி அங்கே கூகுளை நம்ம ரீச் பண்ணுறோம்? சேட்டலைட் மூலம் ரீச் பண்ணுறோமா? கிடையவே கிடையாது. இன்னும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை, இப்போ தான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி ரீச் பண்ணுறோம் அப்படின்னா சப்மரைன் கேபிள்ஸ் மூலமாக ரீச் பண்ணுறோம். ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கூகுளை ஆக்சஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கூகுளுக்கு பின்னாடி இதெல்லாமே இருக்குது. நாட் ஓன்லி கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, மெட்டா, எதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலுமே இது பின்னாடி இருக்கிற லாஜிக் இது தான். நீங்கள் வெப் ப்ரௌசரில் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை நீங்கள் போடுறப்ப அதோட ரெக்வஸ்ட் வந்து எங்கே போகும்னா உங்களோட ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், நீங்கள் வந்து ஜியோ வாங்கியிருக்கீங்களா, ஏர்டெல் வாங்கியிருக்கீங்களா, அந்த ரெக்வஸ்ட் அவங்களோட ஸ்டேஷனுக்கு போகும். அங்கே இருந்து தென் அந்த ரெக்வஸ்ட் வந்து சப்மரைன் கேபிள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சப்மரைன் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது சப்மரைன் கேபிள் அப்படின்னா சொல்லுங்க. ஒரு சில பேர் ஆப்பிள் இருக்காங்க போல. ஓ அப்படியா, ஓகே ஓகே ஓகே, யா நிறைய பேர் இருக்காங்க, பார்க்க மாட்டேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த நோட்டிஃபிகேஷன். ஸோ சப்மரைன் கேபிள் அப்படிங்கிறது இந்த சப்மரைன் கேபிள் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட டேட்டா எல்லாமே இது மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை பற்றி நான் எப்போ கேள்விப்பட்டேன் அப்படின்னா நான் வந்து என்னோடய இனிஷியல் ஸ்டேஜில் ஏர்டெல்லில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏர்டெல்லில் வந்து ப்ராட்பேண்ட் சர்வீஸ், இப்போ தான் வந்து ஃபைபர்லாம் இருக்குது, அப்போல்லாம் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் தான். ப்ராட்பேண்ட் சர்வீசஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஓ இப்படி தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. நமக்கு ஒர்க் பண்ணுற எல்லா இன்டர்நெட்டுமே இந்த சப்மரைன் கேபிள் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. சப்மரைன் கேபிள் அப்படின்னா கடலுக்கு அடியில் ஒரு கேபிள் கொடுத்து அது உள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இருக்கும். இதுதான் அந்த சப்மரைன் கேபிளோட நெட்வொர்க்கு. சப்மரைன் கேபிள் லே பண்ணிகிட்டே போவாங்க. லே பண்ணதுக்கப்புறமா அந்த பைப்புக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு சொல்லுவாங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், எஃப்சி கேபிள்னு சொல்லுவாங்க. ஃபைபர் சேனல் ஆர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு சொல்லுவாங்க. அந்த கேபிள் உள்ளே வச்சுருப்பாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏர்டெலோட மெயின் ஸ்டேஷன் வந்து சாந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா கடலை ஒட்டிய மாவட்டங்களில் தான் வந்து இந்த சப்மரைன் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே இருந்து தான் நமக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. சரியா? ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், இந்த கேபிள் தான் வந்து அந்த சப்மரைன் கேபிளுக்கு உள்ளே வந்து இருக்குது. கேஸ் இது வந்து இன்டர்வியூக்கு தேவைப்படுமா கிட்ட கண்டிப்பாக கிடையாது. பட் இது ஒரு நாலேஜ் செஷன், இது ஒரு காமனாக இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? இட்ஸ் ஓகே. அண்ட் ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி சப்மரைன் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, மும்பையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, அப்புறம் கேரளா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அது எல்லாமே வேர்ல்டு வைடாக இருக்க டேட்டா சென்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அது சப்மரைன் கேபிள் மூலமாக போயிட்டு
சிங்கப்பூர் டேட்டா சென்டரில் ரீச் பண்ணி தென் அங்கே இருந்து இங்கே வருது. இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நடக்கிறது. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் ChatGPT வாட் எவர் இட் இஸ் எல்லாமே சப்மரைன் கேபிள் மூலமாக தான் நமக்கு வருது. அது டேட்டா சென்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ChatGPTயோட டேட்டா சென்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ChatGPT ஸோ அஃபீஷியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவன் அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பான் எங்கெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். OpenAI, Oracle, SoftBank expands Stargate with 5 new areas data center site. So 27 facilities OpenAI data center map. வெஸ்ட் டெக்சாஸ், ஆஸ்டின், மெக்சிகோ, இதே மாதிரி பசிபிக் ரீஜன், ஏசியா பசிபிக் ரீஜன்லையும் ஒரு டேட்டா சென்டர் வச்சுருப்பான். பிளான்டு எல்லாமே பிளான்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம ChatGPT யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ChatGPT நமக்கு நியர்பை லொக்கேஷன் எங்கேயோ அங்கேருந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஏசியா பசிபிக் ரீஜியன். ஸோ வந்து சொந்தமாக டேட்டா சென்டர் வச்சுருக்கல, பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே லோக்கலில் இருக்கிற ஆட்கள் கூட கொலாபரேட் பண்ணி டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. ஜப்பான், இந்தியா, சிங்கப்பூர், சவுத் கொரியா, இங்கே எல்லாமே லோக்கலில் இருக்கிற ஆட்கள் கூட. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதானி கூட டைப் பண்ணி வச்சுருக்கான், அப்புறம் TCS கூட டைப் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். சி gigawatt scale OpenAI project talks with TCS for massive AI data center. ஸோ நிறைய டேட்டா சென்டர் இப்போ போட்டுக்கிட்டே இருக்கான். ChatGPT இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவன் இந்தியாவில் இப்போ தான் டேட்டா சென்டர் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இதர் அதானி கூட டைப் பண்ணி பண்ணுவான் அல்லது TCS கூட டைப் பண்ணி பண்ணுவான். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நாட் ஓன்லி ஃபார் ஜியாண்ட், இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறது எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள், இவங்க டேட்டா சென்டர் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் இந்த கம்பெனிக்கு ஒரு டேட்டா சென்டர் தேவை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லைக் இப்போ நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிங்க அப்படின்னா அந்த ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிக்கு ஒரு டேட்டா சென்டர் தேவை. ஒரு ITC ஒரு மாதிரி கம்பெனிக்குன்னா அதுக்கு ஒரு டேட்டா சென்டர் தேவை. ஒரு ICICI பேங்க், SBI பேங்க் அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டா சென்டர் தேவை. அதெல்லாமே அந்த சர்வர்ஸ் எல்லாமே டேட்டா சென்டரில் தான் இருக்கும். டேட்டா சென்டரில் இருந்தால் சர்வர்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகும். அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். ஓகே, டேட்டா சென்டரை பற்றி ஓவராலாக பார்த்தோம். அந்த டேட்டா சென்டருக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து வரலாம். டேட்டா சென்டருக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும். நான் அப்போ சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஸோ டேட்டா சென்டருக்கு உள்ள இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும். அந்த ரேக்கில் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ரேக்ஸு, டேட்டா சென்டர் ரேக்குன்னு சொல்லுவோம். இப்படி தான் இருக்கும். ஓகே, இதை வந்து 42U ரேக் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ரேக் இது வந்து எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இதான் ரேக்கு. இந்த ரேக் எம்டியாக இருக்குது. இந்த ரேக்கில் வந்து ட்ரே மாதிரி வச்சு அதில் நம்ம டிவைசஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். 1U = 1.75 இன்ச்சு. அப்போ
அப்போ கால்குலேட் பண்ணிப்போங்க 42U இந்த ஒரு ரேக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42U 42 இன்ட்டு 1.75 இன்ச் தான் இதோட மொத்த சைஸு. இதில் அதுக்கேற்ற மாதிரி டிவைசஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, என்னென்ன டிவைசஸ்லாம் அந்த ரேக்கில் நம்ம வந்து வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்வர்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் சர்வர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். சுவிட்சஸ், ஃபிசிக்கல் சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ், ஃபயர்வால், ஸ்டோரேஜ், யூபிஎஸ் இதெல்லாமே ரேக்கில் இருக்கும். அப்புறம் ரேக்குக்கு பின்னாடி வந்து கேபிளிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேக்குக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேபிளிங் பண்ணியிருப்பாங்க. அந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காமிச்சேன் இந்த இருக்குல்ல கேபிள், இந்த கேபிள் வந்து 2 டைப் ஆஃப் கேபிள் இருக்குது. ஒன்று வந்து ஈத்தர்நெட் கேபிள், நெட்வொர்க் கேபிள்னு சொல்லுவாங்க, அல்லது எஃப்சி கேபிள்னு சொல்லுவாங்க, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஈத்தர்நெட் கேபிள். ஈத்தர்நெட் கேபிள் வந்து இப்படி தான் லே பண்ணியிருப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி இப்படி தான் லே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் ஈத்தர்நெட் கேபிள், நெட்வொர்க் கேபிள்னு சொல்லுவோம். இன்னொன்று எஃப்சி கேபிள்னு சொல்லுவோம், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு சொல்லுவோம். இது வந்து எஃப்சி கேபிள். ஈத்தர்நெட் கேபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தடிசாக பெருசாக இருக்கும், இந்த இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும். எஃப்சி கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது ரொம்ப மெல்லிசாக, ஒரு அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கூட இருக்காது. பட் எது வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் எந்த கேபிள் பெஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இந்த கேபிள் பாருங்கள், இது வந்து ஈத்தர்நெட் கேபிள். நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க இந்த ஈத்தர்நெட் கேபிள் வந்து, இந்த ஈத்தர்நெட் போர்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்த இருக்கு இல்லையா, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. பட் எஃப்சி கேபிள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எஃப்சி கேபிள் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுறீங்க, ஏர்டெல் ஃபைபர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா எஃப்சி கேபிள் மூலமாக தான் கனெக்ஷன் கொடுப்பாங்க, அதாவது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே எஃப்சி தான், ஃபைபர் சேனலில் தான் வருது. இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் வந்து ப்ராட்பேண்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ப்ராட்பேண்டில் வந்து நமக்கு வந்து நெட்வொர்க் கேபிள் மூலமாக நமக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ யூஸ் பண்ணுற இன்டர்நெட் எல்லாமே நீங்கள் வந்து எஃப்சி கேபிளில் தான் வரும், ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் தான் வருது. ஏன் அப்படின்னா இன்டர்நெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட் வேணும்னு கேட்டிங்கனாலே எஃப்சி தான் கொடுப்பான், ஃபைபர் சேனல் தான் கொடுக்குறான். ஸோ கேபிள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேபிளுக்கும் இந்த கேபிளுக்கும் இது வந்து ஒரு ரேக்கில் இருக்கிற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரியா? நம்ம ஒரு சர்வரை ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாகவும் கனெக்ட் பண்ணலாம், எதர் ஈத்தர்நெட் மூலமும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு எப்படினாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 போர்ட் இருக்குது. இது வந்து ஈத்தர்நெட் போர்ட்டு. ஈத்தர்நெட்னா என்ன, அந்த சொன்னோம் இல்லையா, நீங்கள் நம்ம பார்க்குற நெட்வொர்க் கேபிள் தான் ஈத்தர்நெட் கேபிள், அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு தான் இது. இதில் ஃபைபர் ஆப்டிக் போர்ட் 5 டிஃபால்ட்டாக கிடையாது. பட் அது வேணும்னா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பெசில் இருக்குது, இந்த பெசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கார்ட்ஸ் கிடைக்கும். PCIe ஸ்லாட் கார்டுன்னு சொல்லுவோம், அதை பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம். PCI கார்டு மூலமாக அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவைசஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நெட்வொர்க் கேபிள் ஆர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இதெல்லாம் யார் பண்ணுவாங்க கேட்டால் நம்ம பண்ண மாட்டோம். இதுக்கெல்லாமே தனித்தனியாக டீம் இருக்குது. இந்த டிவைசஸ் வந்து ரேக்கில் கொண்டு வந்து வைக்கிறது, கேபிளிங் பண்ணுறது, எல்லாமே தனித்தனி டீம் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு இப்போ புதுசாக உங்கள் கம்பெனிக்கு ஒரு சர்வர் வேணும். ஓகே, அப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்கள் கம்பெனியில் ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. அந்த ஆர்கிடெக்ட் தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க எவ்வளோ ரிசோர்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது, ஃபியூச்சரில் இது வந்து நம்ம பத்தாதா, இன்கேஸ் பத்தலாட்டி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டா சென்டர் நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 சர்வர் ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரேக் சர்வர்ஸ் ஒரு 10 ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த சர்வர்ஸை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு அவங்க டேட்டா பண்ண மாட்டாங்க. தேர் இஸ் அ டீம், ப்ரொக்யூர்மெண்ட் டீம் ஒரு டீம் இருப்பாங்க. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் டீம் அதை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறமா டேட்டா சென்டரில் ஸ்டோர் ரூம் இருக்கும். அந்த ஸ்டோர் ரூமுக்கு அந்த டிவைஸ் வந்து சேரும். தென் ஃபெசிலிட்டி டீம்னு ஒரு டீம் இருப்பாங்க. அதை தூக்கிறதுக்கு, லிஃப்டிங் ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு, அதை தூக்கி கொண்டு வந்து ரேக் இருக்கு இல்லையா,
டேட்டா சென்டருக்குள்ளே அந்த ரேக்கில் கொண்டு வந்து அதை மவுண்ட் பண்ணுவாங்க. மவுண்டிங் மீன்ஸ் இதை கொண்டு வந்து அந்த ஃப்ரேம்லாம் இருக்கும். ஓகே, இந்த ஃப்ரேமில் வந்து ஸ்க்ரூ பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நான் இது வீடியோ இருந்தால் கூட காமிக்கிறேன். ரேக் சர்வர் மவுண்டிங். ஸோ இதில் வந்து டெல் பவரேஜ் எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்காங்க. Today we're here to continue our series on the Dell பவரேஜ் R620 server. See guys, இது ரேக்கு, சரியா? இது ரேக்கு, இந்த இடத்துல ரேக்கு, இது ஆல்ரெடி சர்வர் மவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதெல்லாம் டேட்டா சென்டர். இதுதான் நம்ம சி காம்பினேஷன் ஆஃப் டிவைசஸ் தான் நம்ம டேட்டா சென்டர் சொல்கிறோம். டேட்டா சென்டர் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் டிவைசஸ். அங்கே எல்லா டிவைசஸ் இருக்கும், ரேக் இருக்கும், கூலிங் ஃபேன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரேக்கில் இந்த ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமை எடுத்துக்கிறாங்க. இந்த ஃப்ரேமை சைடில் வச்சுட்டு அது ட்ரே அந்த சர்வரை மவுண்ட் பண்ணுறதுக்கான ட்ரே இது. கேஸ் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் வேணால் பார்த்துருக்கலாம், பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் நான் வீடியோ காமிக்கிறேன். இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்து உங்களுக்கு வந்துட்டு டேட்டா சென்டர் ரேக் சர்வர் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இமேஜினேஷன் உங்களுக்கு வரணும், சரியா? ஸோ 2 பக்கமும் அந்த ட்ரேக்கான மவுண்டை பண்ணுறாங்க. சி இது ரேக் சர்வர், டெல் பவரேஜ் R620 ரேக் சர்வர். அந்த ரேக்குக்கு உள்ளே இருக்க ட்ரேல ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணி சைடில் ஸ்க்ரூ போட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ரேக் சர்வர் எப்படி மவுண்ட் பண்ண. இதுக்கு பேர் மவுண்டிங். இதுக்கு பேர் ரேக் சர்வர் மவுண்டிங் அப்படின்னு பேர். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டரில் ஒன் ஆஃப் த ரேக்கில் ஒரு சர்வரை மவுண்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் இட். ஓகே, switch mounting and rack. ஸோ இதுக்கு இப்போ வந்து ரேக் சர்வர் பார்த்தோம் எப்படி மவுண்ட் பண்ணுறாங்கன்னு. இப்போ ஒரு சுவிட்ச் எப்படி மவுண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே நெட்வொர்க் கேபிள்ஸ். இது சேம் ட்ரே இருக்கும். அந்த ட்ரேயில் சுவிட்சை மவுண்ட் இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இது பாருங்கள், கேபிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து எஃப்சி கேபிள் கைஸ். நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கேபிள் ரெண்டுமே நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இந்த டிவைஸ் வந்து எஃப்சி கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கா அல்லது நெட்வொர்க் கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எஃப்சி கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கேபிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ப்ரோ அது எஃப்சி கேபிள்னால yellow கலர்ல தான இருக்கும். நம்ம அதை வச்சு அப்படி கிடையாது. yellow ப்ளூ, மோஸ்ட்லி yellow ப்ளூ இந்த கலர்ல இருக்கும். ஸோ இதில் வந்து சுவிட்சை வந்து மவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டிவைஸாக இந்த ரேக்கில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேக்கில் மவுண்ட் பண்ணுறது தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது. இந்த ரேக்கில் இதெல்லாம் மவுண்ட் ஆகிருக்கு அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் வீடியோ பாருங்கள். கூகுள் டேட்டா சென்டர் ஆர்
மெட்டா டேட்டா சென்டர் சொல்லி வீடியோ பாருங்கள், அதில் டேட்டா சென்டர் காமிப்பாங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, சும்மா ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணுற மட்டும் காமிக்கிறேன். இது எல்லாமே டேட்டா சென்டரை வந்து அவங்க காமிக்கிறாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கேபிள்ஸு, இதெல்லாம் ரேக்ஸு. டேட்டா சென்டரில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நாட் ஓன்லி டிவைசஸ் இருக்காது, அந்த டேட்டா சென்டர் வந்து கூலிங் 24/7 டேட்டா சென்டர் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ 24/7 ரன் ஆகுது அப்படின்னா பெரிய பெரிய கூலிங் சிஸ்டம்ஸ், பெரிய பெரிய கூலிங் ஃபேன்ஸ் அங்கே வந்து இருக்கும் 24/7. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏசி வந்து எவ்வளோ வைக்கிறோம், 18 வரைக்கும் மேக்ஸிமம் வைக்கலாமா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கும் கம்மியாக வந்து உள்ளே இருக்கும். லைக் கால்லாம் அப்படியே விரைச்சிரும், அந்தளவுக்கு குளிர் வந்து உள்ளே மெயின்டைன் பண்ணுவாங்க, ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேக்குக்கும் ஒரு தனி பவர் சப்ளை இருக்கும், தனி யூபிஎஸ் இருக்கும், தனி கூலிங் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும், ஸ்மோக்கிங் டிடெக்டர் இருக்கும், ரோடன் ரெப்பலண்ட் இருக்கும். சர்வரை இப்போ வந்து அன்மவுண்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்கை மாற்றுறாரு. இதில் இந்த ட்ரே இருக்கு இல்லையா, இப்போ இன்கேஸ் சர்வரில் டேட்டா சென்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சர்வர்லேயுமே வந்து மானிட்டர் கனெக்டாக இருக்காது, ஏன்னா அது பாசிபிள் கிடையாது. இன்கேஸ் அதில் ஏதோ ஒன்று செக் பண்ணணும், நமக்கு அதில் அப்படி டேட்டா பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும், அந்த ட்ரேயில் மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் இருக்கும். அதை கொண்டு போயிட்டு டெம்பரரியாக அதில் கனெக்ட் பண்ணுவாங்க. எங்கே கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இந்த சர்வர் இருக்குன்னா அந்த சர்வரில் விஜே கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஜே கேபிளில் மானிட்டர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. தென் இந்த யூஎஸ்பியில் கீபோர்டு மவுஸ் கனெக்ட் பண்ணிப்பாங்க. எப்போயுமே டேட்டா சென்டரில் மானிட்டரும் கீபோர்ட் மவுஸும் கனெக்டாக இருக்கவே இருக்காது, டிஸ்கனெக்டில் தான் இருக்கும். தேவை அப்படின்னா ஒரு ட்ரேயில் வச்சுருப்பாங்க, அதில் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், ஏதோ ஒன்று செக் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் மட்டும் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சர்வர் கன்சோலை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ டேட்டா சென்டருக்குள்ளே என்னென்ன டிவைசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்க்கலாம். சர்வர்ஸ் இருக்கும். மெயினாக சர்வர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஏசர், அஸ்யூஸ், சிஸ்கோ, டெல், ஃபிஜிட்ஸு, ஹெச்பி, ஹெவை. இதில் டெல்லும் ஹெச்பி தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சிஸ்கோ யூஸ் பண்ணுவோம், சிஸ்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம். டெல் ஹெச்பி நிறைய யூஸ் பண்ணுறோம். லினோவா, ஐபிஎம், சூப்பர் மைக்ரோ சர்வர் வந்து கொஞ்சம் ரேட்டு காஸ்ட் கம்மியாக இருக்கும், பட் சர்வீஸ் ஒஸ்ட்டாக இருக்கும். டெல் ஹெச்பி வந்து சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரவுட்டர், சுவிட்ச், ஃபயர்வால், கேபிள், ஸ்டோரேஜ், ஜென்ரேட்டர்ஸ், கூலிங் டவர்ஸ், யூபிஎஸ் எல்லாமே டேட்டா சென்டரில் இருக்கும். ரவுட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரவுட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ, ஜூனிப்பர், டெல், அரிஸ்டா நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் சிஸ்கோ பார்த்துருக்கேன், ஜூனிப்பர் பார்த்துருக்கேன், டெல், அரிஸ்டா பார்த்துருக்கேன், ஹெச்பி பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே ரவுட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. யூனோ வாட் இஸ் ரவுட்டர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரவுட்டர்ஸ் நெட்வொர்க் டிவைஸ், சரியா?
ஸோ ரவுட்டர்ஸ் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லொக்கேஷன்லையும் இன்னொரு லொக்கேஷனும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு டிசிஎஸ் லொக்கேஷன் சென்னையில் ஒன்று இருக்குது, மும்பையில் ஒரு டிசிஎஸ் லொக்கேஷன் இருக்குது, பெங்களூரில் ஒன்று இருக்குது, கல்கத்தாவில் ஒன்று இருக்குது. அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை எப்படி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது அப்படின்னா ரவுட்டர்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணி வைப்பாங்க. பட் இந்த ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணுறது வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. அதுதான் சிசிஎன்ஏ படிச்சிருப்பாங்க. ஓகே, லைக் சிசிஎன்ஏ வந்து சிஸ்கோ சம்மந்தம் படிக்கிறது தான் சிசிஎன்ஏ. ஏன்னா மோஸ்ட்லி உலகத்தில் வந்து அதிகமாக சிஸ்கோ தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து ஜுனிப்பர் யூஸ் பண்ணுறாங்க. சிஸ்கோ பற்றி படிக்கிறது தான் சிசிஎன்ஏ. ரவுட்டர் இப்படி தான் இருக்கும். இதுவுமே ரேக்கில் வைக்கக்கூடிய டிவைஸ் தான். இதில் ஃபார்ம் ஃபேக்டர், அதாவது சிறுசாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அந்த போர்ட்ஸ் பொறுத்து. இதெல்லாம் வந்து போர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது எத்தனை போர்ட் வேணும், லைக் 8 போர்ட், 16 போர்ட், 24 போர்ட், 32 போர்ட், 64 போர்ட், அந்த மாதிரி போர்ட் நிறைய உண்டு. அதே மாதிரி சுவிட்ச் இஸ் நத்திங் பட் செக்ரிகேட்டட் நெட்வொர்க். சுவிட்ச் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டில் சுவிட்ச் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு ப்ளக் போர்ட் இருக்கும், ஒரே ஒரு இபி லைன் தான் வருது. பட் உங்களுக்கு வந்துட்டு அந்த இபி லைனில் இருந்து எனக்கு வந்து மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணணும். லேப்டாப் சார்ஜ் போடணும், டிவி கனெக்ட் பண்ணணும், மொபைல் சார்ஜ் போடணும். அப்படி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வைப்போம். இந்த சுவிட்ச் பாக்ஸில் உங்களுக்கான ஷாக்கெட் இருக்கும். ஓகே, ஒரு இபி வருது, அதில் பிரித்து வச்சு. அதே போல் எனக்கு ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் லைன், இன்புட் லைன் வரும். அதை பிரித்து, உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 10 ஃபிசிக்கல் சர்வர் இருக்குது அப்படின்னா அந்த 10 ஃபிசிக்கல் சர்வருமே ஒரு சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் ஆகிறதுக்காக. சரியா, அதுதான் நம்ம சுவிட்சஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சுவிட்சஸில் மெயினாக சிஸ்கோ, ஜுனிப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஃபயர் வால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஃபயர்வால் இருக்குது. ஒன்று சாஃப்ட்வேர் ஃபயர்வால், இன்னொன்று ஹார்ட்வேர் ஃபயர்வால். பெரிய பெரிய டேட்டா சென்டரில் எல்லாமே ஹார்ட்வேர் ஃபயர்வால் தான் யூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் ஃபயர்வால் அவாய்ட் பண்ணிடுவாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹார்ட்வேர் ஃபயர்வால் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபயர்வால்னால் என்னென்னா, ஃபில்டர் த டேட்டா. உங்கள் டேட்டா சென்டருக்குள்ளே ஒரு ஐஎஸ்பி வரும், அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இன்டர்நெட் கொடுப்பாரு. அந்த இன்டர்நெட்டை வந்து ஃபில்டர் பண்ணி ஃபயர்வால் தான் ஃபில்டர் பண்ணுவார். அந்த ஃபயர்வால் பிளாக் பண்ணும் எந்த பாக்கெட் நமக்கு தேவை, எந்த பாக்கெட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஒரு ஹேக்கர் வந்து ஒரு டேட்டா வந்து ஹேக் பண்ணணும் அப்படின்னா ஃபயர்வாலை ப்ரீச் பண்ணால் தான் ஹேக் பண்ண முடியும். ஸோ ஃபயர்வால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிவைஸ். இது யார் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னா ஃபயர்வால் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. சுவிட்சஸ் அண்ட் ரவுட்டரை வந்து நெட்வொர்க் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபயர்வால் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபயர்வால் வந்து சிஸ்கோ, ஃபோர்டினட், சோனிக், பாலோ ஆல்டோ, ஜுனிப்பர், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதை வெண்டார்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஃபயர்வால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே ரேக்கில் வைக்கிற டிவைசஸ் தான். தென் ஸ்டோரேஜ். இப்போ உங்களோட டேட்டா, இப்போ நீங்கள் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாவில் யூஸ் பண்ணுறீங்க, ரீல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அப்போ இந்த ரீல்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அதை நான் வியூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரீல் எங்கே போய் அப்லோட் ஆகும்? மெட்டாவோட டேட்டா சென்டரில் ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வர் ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்டோரேஜில் போய் இந்த ரீல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த டேட்டாபேஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளோட டேட்டா எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த டே எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் மூலமாக, நல்லா வச்சுக்கோங்க, ஒரு டேட்டாபேஸ் மூலமாக ஒரு ஸ்டோரேஜில் தான் சேவ் ஆகுது. எந்த டேட்டா, இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற எந்த டேட்டாலாம் எடுத்துக்கோங்க. உங்களோட ஜிமெயில் டேட்டா, நீங்கள் மெயில் பண்ணுறீங்களே அது, உங்களோட லைக் பேங்க் டேட்டா, லைக் பேங்க்கில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, அந்த டேட்டா, இது எல்லாமே ஒரு டேட்டாபேஸ் சர்வர் மூலமாக ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டா சென்டரில். ஸோ அப்போ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமானது நெட்டாப். நெட்டாப் அப்படிங்கிற கம்பெனி ஒன்லி ஃபார் ஸ்டோரேஜ், மெயினாக ஸ்டோரேஜுக்காக மட்டும் இந்த நெட்டாப் யூஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற இது வந்து நெட்டாப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. தென் நிறைய இருக்குது, டெல் இருக்குது, ஹெச்பி இருக்குது, பியூர் ஸ்டோரேஜ் இருக்குது. பட் நெட்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெல், ஹெச்பி, பியூர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறாங்க.
ஓகே, ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம், அப்படி கிடையாது. ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுமே நம்ம ரேக்கில் வைக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான். நீங்கள் இப்போ நான் உங்களோட பேசுகிறது, நம்மளோட டேட்டா எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரேஜில் தான் கீப் அப் பண்ணுறாங்க. சரியா? நம்ம டேட்டா எல்லாமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ கேபிள்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது நெட்வொர்க் கேபிள், இது எஃப்சி கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இந்த இருக்கு இல்லையா, இது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இந்த மாதிரி சின்ன சின்ன கனெக்ஷன் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த கேபிள்ஸ் எல்லாமே. ஸோ டேட்டா சென்டரில் பவர் ஜென்ரேட்டர்ஸ், இதுதான் பெரிய பெரிய டேட்டா சென்டரில் இப்படி தான் இருக்கும். தென் கூலிங் டவர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கூலிங் டவர்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா 24/7 வந்து கரண்ட் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இபி கட் ஆச்சுன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்காக தான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டா சென்டரை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டிவைசஸ், அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, இதில் இருக்க டவுட்ஸ் இருக்கா கைஸ்? ஓகே கைஸ், எனி டவுட் இருந்தால் கேளுங்க டேட்டா சென்டரை பற்றி. இல்லை அப்படின்னா இந்த என்ஐசி கார்டுன்னு சொல்றாங்களே, அது எங்க இருக்கும்? எந்த கார்டு? எஃப்சி கார்டா? நிக் கார்டு, என்ஐசி நிக் கார்டு அப்படிங்கிறது இந்த இருக்கு இல்லையா, இங்கே தான் இருக்கும். இது ஒரு நிக் கார்டு தான். ஆக்சுவலி இது நிக் கார்டு தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா இந்த பெஸ்ஸில் ரிமூவ் பண்ணி இங்கே ஒரு நிக் கார்டு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த நிக் கார்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, சர்வர் வந்து நான் சொல்லியிருக்கேன் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். சுவிட்சையும் நம்ம சர்வரையும் கனெக்ட் பண்ணுற கேபிள் இருக்குல்ல, நெட்வொர்க் கேபிள், அந்த நெட்வொர்க் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நிக் கார்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து 3 நிக் கார்டு இருக்குது, இதில் 2 யூஸ் பண்ணுவோம். இது 2 பத்தாது, ஆக்சுவலி இது பத்தாது. ஸோ அப்போ தேவை அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு நிக் கார்டு நான் போட்டுப்பேன். சரிங்களா? ஸோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக சர்வர் டிவைசஸ்னு ஒரு கிளாஸ் எடுப்பேன், அதில் நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃபைன் கேஸ். ஸோ டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.